அன்புக்குரியவர்களே, மதரசாக்கள் தான் இஸ்லாத்தினுடைய கோட்டை. நான் ஏதோ மிகைப்படுத்தி பேசுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுகிற போது இந்த மார்க்கத்தை அவர்கள் நம்பி ஒப்படைத்து விட்டு போனது ஒரே ஒரு திண்ணை மதரசாவிடமும் அந்த மதரசாவின் மாணவர்களிடமும். வேறு யாரை நம்பியும் இந்த மார்க்கத்தை ஒப்படைக்கவில்லை. அன்றைக்கு வேறு எந்த மீடியாவும் இல்லை. மதரசா தான் ஒரே ஒரு மீடியா. அதுவும் ஒரே ஒரு மதரசா தான், அது திண்ணை மதரசா. இந்த மதரசாவிலே ஓதிய மாணவர்கள் திண்ணை தோழர்கள், சஹாபா பெருமக்கள். அவர்களின் வழியாகத்தான் இஸ்லாம் நாலா பக்கமும் 8 திக்கிலும் பரவத் தொடங்கியது. இன்றைக்கு சுமார் 200 கோடி பேர் உலக முஸ்லிம்களாக வீற்றிருக்கிறோம் என்றால் 200 கோடி பேருக்கும் இஸ்லாத்தை சதக்காவாக தந்தது அந்த மதரசா தான், அந்த மதரசாவினுடைய மாணவர்கள் தான். நான் யாரையும் குறை சொல்லுவதற்காக பேசவில்லை. இன்றைக்கு நிறைய இஸ்லாமிய அழைப்பு பணிகளை செய்கிறார்கள். அது தஅவாக்களாக இருந்தாலும் தஅவத்துகளாக இருந்தாலும் நல்ல பணி, மாற்று கருத்தில்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் இந்த பணிக்கு புறப்பட்டு வந்து 100 வருஷம் தான் ஆகிறது, 150 வருஷம் தான் ஆகிறது. 1400 வருஷமாக இஸ்லாத்தை கொண்டு வந்தது யார்? 1400 வருஷமாக இஸ்லாத்தை மேலோங்க செய்தது யார்? நாடுகள் தோறும் இல்லை, நகரங்கள் தோறும் இல்லை, குக்கிராமங்கள் தோறும் பட்டி தொட்டி எல்லாம் கலிமா தௌஹீதை கொண்டு போய் சேர்த்தது யார்? மதரசாக்கள் தான் சேர்த்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது யாராவது சில பணக்காரர்களை கூப்பிட்டு கொஞ்சம் செலவு பண்ணி இந்த மார்க்கத்தை நடத்துங்க சொல்லல. யாராவது சில ஊர்ல உள்ள விஐபிகளை கூப்பிட்டு, பணக்காரங்களை கூப்பிட்டு, அல்லது பதவியில் உள்ளவங்களை கூப்பிட்டு இந்த மார்க்கத்தை கொஞ்சம் நாலா பக்கமும் எடுத்துட்டு போங்க சொல்லல. பரம ஏழைகளாக பஞ்சத்திலே இருந்த, வயிற்று பிழைப்பிற்கு கூட வழிகொள்ளாமல், ஆனால் மதரசாவே கதி என்றிருந்த அந்த திண்ணை தோழர்களிடம்தான் நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு போகிறேன் என்று சொல்லி ஒப்படைத்தார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு எல்லா பக்கமும் மார்க்கம் பரவி நிற்கிறது. நான் சொல்ல வந்தது, சமுதாய மறுமலர்ச்சி என்பதற்கு அடிப்படை காரணம் மதரசாக்கள். கற்பனைக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிற மதரசாக்கள் எல்லாம் மூடப்படுமானால், ஒரு கற்பனைக்கு சொல்லுகிறேன், எல்லா மதரசாவும் மூடிவிட்டால் முட்டாள்கள் அறிஞர்களாகி விடுவார்கள். ஹராம் எல்லாம் ஹலால் ஆகிவிடும், ஹலால் எல்லாம் ஹராம் ஆகிவிடும். மார்க்கத்தின் வரைமுறைகள் அப்பட்டமாக மீறப்படும். மக்களை மார்க்க பாதையில இருந்து அவர்கள் விலகி செல்லுகிற தூரம் ரொம்ப குறைந்துவிடும். ஒவ்வொரு நகரத்திலும் அல்லாஹ் அதற்குத்தான் மதரசாக்களை வைத்திருக்கிறார். இதே மதுரையில் இப்போது 4-5 அரபிக் கல்லூரிகள் முதலாக தோன்றியவைகள். இங்கே இருக்கக்கூடிய மதரசாக்கள், குறிப்பாக இந்த JMS அரபிக் கல்லூரி, இதற்கு பின்னாலே இதிலிருந்து பிரிந்த, இதன் உருவாக்கத்தில் இருந்து வெளியேறியவர்களாலும் மற்றவர்களாலும் நிறைய மதரசாக்கள் துவங்கப்பட்டன. எல்லா மதரசாக்களையும் சொல்லுகிறேன், மதரசாக்கள் கோட்டைகள். முதல் மதரசா மக்காவிலே உருவானது. மதரசாவே இல்லை, நமக்குன்னு எந்த இடமும் இல்லை, ஓதறக்கும் இல்லை, ஓதி கொடுக்கறக்கும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கவலை. ஒரு 16 வயசு பையன், அவருக்கு அர்கம்னு பேர், அர்கம் இப்னு அர்கம், தந்தை பெயரும் மகன் பெயரும் ஒரே பெயர். அர்கமுடைய மகன் அர்கம் எந்திரிச்சார், அல்லாஹ்வின் தூதரே, எங்க வீட்டை நீங்க எடுத்துங்க, வஹி வந்தால் எங்களுக்கு ஓதி காட்டுகிற இடமாக, காபிர்களுக்கெல்லாம் தாருல் நதுவா என்ற ஒரு ஆலோசனை கூடம் இருப்பது போல் தாருல் அர்கமாகிய என் வீட்டை நான் அல்லாஹ்விற்காக தருகிறேன் என்று சொன்னார். நாயகம் அடுத்த நாளே அந்த வீட்டுக்கு குடி போய் விட்டார்கள். அதாவது மார்க்க அலுவல் அங்கே நடக்க தொடங்கியது.
இஸ்லாமிய ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், உலகத்தில் தோன்றிய முதல் மதரசா தாருல் அர்கம். அந்த மதரசா தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் சேர வந்தது அந்த வீட்டில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் இணைந்தது அந்த வீட்டில். வஹியை நாயகம் ஓதி காட்டியதும் அந்த வஹியை சஹாபாக்கள் மனப்பாடம் செய்து கொண்டதும் மாறி மாறி குர்ஆனை போதிக்கிற கல்விக்கூடமாக, கடைக்கூடமாக, மார்க்கத்தின் பிரச்சார கூடமாக அன்றைக்கு இருந்தது தாருல் அர்கம் என்கிற மதரசா. மக்காவிலே ஒரு தாருல் அர்கம், மதீனாவிலே ஒரு திண்ணை மதரசா. மக்காவிலே சற்றேறக்குறைய 11 வருஷங்கள் அந்த ஒரு மதரசா தான். ஆயிரக்கணக்கான வசனங்கள் அந்த மதரசாவிலே தான் உண்டான. அதற்கு பிறகு இரண்டாவது மதரசா மதீனாவினுடைய சுஃபா மதரசா. திண்ணை தோழர்கள் திண்ணையிலேயே இருப்பார்கள். அவங்கள்ட்ட காசு பணம் இல்லை, அவர்களுக்கு பிழைப்பு இல்லை. சரி, என்ன வேலை செய்வார்கள்? காலையிலிருந்து நைட்டு வரையும் ரசூலுல்லாஹ் ஓதி கொடுத்ததை ஓதுவார்கள். இன்னைக்கும் அந்த வேலை தான் செய்யறோம். மதரசாக்கள்ல யாராவது நான் பிசினஸுக்கு போறேன் வந்து ஓதிக்கிறேன் அனுமதி இல்லை. 24 மணி நேரமும் இங்கே இருந்து ஆசிரியர்கள் போதிப்பதை ஓத வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும், கற்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், ஆய்வை சமர்ப்பிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இலக்கண இலக்கியத்திலே இருந்து குர்ஆன் ஹதீஸினுடைய விரிவுரைகள் வரைக்கும் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். சுஃபாவினுடைய ஜெராக்ஸுகளாகத்தான் இன்றைக்கு வரையும் உலகத்தில் மதரசாக்கள். அது மதீனா வீதியின் திண்ணை, இது வரிச்சியூருடைய திண்ணை. வித்தியாசம் அவ்வளவுதான், மொத்தத்தில் திண்ணை தான். நீங்கள் எல்லாம் திண்ணை மதரசாவினுடைய மாணவர்கள் தான். உங்களுக்கு கட்டணம் எல்லாம் கொஞ்சம் புதுசா கட்டுறதா இருக்காங்க. இப்ப கூட கட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் வந்து சீட்டு கீழே இருக்காது, இதுக்கு காங்கிரீட்டு கீழே ஜல்சா நடக்கும்னு வேற சொல்றாங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக. இங்க வந்திருக்கிற யாராவது உள்ளத்துல உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் போடுவானாக. சில பேர் இருக்காங்க, நம்மளால செய்ய முடியுங்கிற கெப்பாசிட்டியில உள்ளவங்க. சில பேர் இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட சொன்னா வாங்கி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கெப்பாசிட்டியில உள்ளவங்க. அந்த மாதிரி இங்க அதிக பேர் இருக்காங்க. ஒண்ணு கொடுக்கறக்கா இருந்தாலும் மனசு வேணும், சொல்லி கொடுக்கறக்கா இருந்தாலும் மனசு வேணும். சில பேர் நாம ஏன் போய் சொல்லணும்னு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், மந்தல்ல அலா கைரி அத்தாலு அலல் கைரி கஃபாயிலி. ஒரு நல்லதை யாராவது அறிவிச்சு கொடுத்தா அதை செஞ்சவர் மாதிரி. ஆமா, ஒருத்தர்கிட்ட பணம் இல்லை, அவர் சொல்றாரு இன்னொருத்த போங்க கிடைக்கும், அவர்கிட்ட வேணா நான் சொல்றேன், ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார்ல, நன்கொடைய கொடுத்த நன்மை அவருக்கு இருக்கான். இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் குறிப்பாக சொல்லிக் கொள்ளுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நடைபெறுகிற கட்டடத்தை இறைவன் விரைவாக முடித்து தருவானாக. எங்கெங்கிருந்தெல்லாம் உதவி கரங்கள் நீள வேண்டுமோ அல்லாஹ் அந்த கரங்களை நீட்டுவானாக. கேட்க வேண்டிய கடமைக்கு கேட்டுருவோம். நீங்க ஒண்ணு வசூல் பண்றாருன்னு நினைச்சிருவானா? இந்த ஊர்ல சொல்லுவாங்க, ஆட்டிட்டு போற கையை நீட்டிட்டு போவோம், போட்டா போடட்டும், போடலைன்னா போகுது, என்ன இப்படி ஆட்டணும் இப்படி நீட்டணும், ஆட்டிட்டு போற கையை நீட்டிட்டே போவோம், கொடுக்கறவங்க கொடுக்கட்டும். பொதுவா ஒன்று நான் இந்த சபையில பதிவு செய்வேன், அல்லாஹ்வுக்கோ ரசூலுக்கோ பள்ளிவாசலுக்கோ மதரசாவுக்கோ பிச்சை எடுப்பது கேவலம் அல்ல. என் சொந்த விஷயத்தை சொல்லி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பது கேவலம். அப்படி உள்ளவர்கள் முகத்தில் சதை இல்லாமல் மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். அது பிச்சை, அது கௌரவ பிச்சை அல்ல, அது மோசமான பிச்சை. ஆனால் அல்லாஹ்வுக்கு கொடு, ரசூலுக்கு கொடு, பள்ளிவாசலுக்கு கொடு, மதரசாவுக்கு கொடு, எத்தீம்கானாவுக்கு கொடு என்று மார்க்கத்திற்காக கையேந்துகிற பிச்சை உண்மையா அதுதான் கௌரவமான பிச்சை. அது அல்லாஹ் ரசூலுக்கு உகந்த பிச்சை. அந்த மாதிரி எல்லாம் பிச்சை எடுக்கலன்னா இங்க நிறைய மதரசாவே நடந்திருக்காரு, நிறைய பள்ளிவாசலே உருவாயிருக்காரு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பட்டமளிப்பு விழாவிலேயே நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். அது எப்படி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போவெல்லாம் யூடியூப்ல போட்டு நம்ம பயான நானே ஒரு தடவை கேட்டு தான் வர்றது. இந்த நிறைய ஜல்சாக்களுக்கு போறப்போ போன வருஷம் இங்க என்ன பேசுனேன்னு நமக்கு தெரியுதில்லை.
அதனால என்ன பண்றதுன்னா நம்ம பயானம் முதல்ல நம்ம கேட்கறது. போன வருஷம் JMSல நம்ம என்ன பேசணும், பேசிட்டு கேட்டுட்டு வந்துட்டு அதையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது பேசுறது. அதையே திரும்ப பேசினா மாணவர்களே எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம பிள்ளைகளே என்ன செய்வாங்கன்னா இதை எடுத்து. அதனால சொல்லுகிறேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சொல்லி இருக்கோம், ஜாமிஉல் அஸ்ஹர் அரபிக் கல்லூரி இருக்கிறது. ஜாமிஉல் அஸ்ஹர் எகிப்திலே கைரோவிலே இருக்கக்கூடிய உலகத்தின் தலைச்சிறந்த மிகப்பெரிய அரபிக் கல்லூரி. அரபிக் கல்லூரினா ஆலிம்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா படிப்பும் அங்கே இருக்கிறது. என்னென்ன படிப்போ எல்லாம் இருக்கிறது. அஸ்ஹர் 5 லட்சம் பேர் மாணவர்கள். 5 லட்சம். உடனே உங்க சிந்தனை எங்க போகும்னு எனக்கு தெரியும். 5 லட்சம் பேருக்கு சாப்பாடு எப்படி போடுவாங்க? மைண்ட் வாய்ஸ் கேட்குது. 5 லட்சம் பேர், சுமார் 12,000 பேர் பேராசிரியர்கள், 12,000 உஸ்தாதுங்க. நம்மள்கிட்ட 12 உஸ்தாதை நகுத்துறதுக்குள்ளேயே பெரிய பாடு. 1ஆம் தேதி ஆனா சம்பளம் கொடுக்கறதுக்குள்ள 12,000 பேர். சரி, எங்க காசு, எங்க வசூல் நடக்குது? எந்த பள்ளிவாசல்ல சும்மா வசூல் பண்றாங்க? எங்க போய் ரம்ஜான் வசூல் பண்றாங்க? ஒண்ணுமில்லை. பின்ன என்ன நடந்தது தெரியுமா? ஒரு காலத்தில் நிறைய பேர் அஸ்ஹர் மதரசாவுக்குன்னு வகுப்பு எழுதி வச்சாங்க. அது ஒரு நேரத்தில் ஃபேமஸ் ஆச்சு. எந்த அளவுக்கு ஃபேமஸ் தெரியுமா? மௌத்தா போறவங்க பூரா அவங்க சொத்துல கொஞ்சம் பையனுக்கு பிள்ளைக்கு எல்லாம் எழுதிட்டு ஒரு பார்ட் அஸ்ஹருக்கு எழுதிடுவாங்க. அஸ்ஹருக்கு வகுப்பு எழுதுவது என்பது அன்னைக்கு குடும்பங்கள்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்ன, அவன் மௌத்தாயிட்டானாமா, அஸ்ஹருக்கு ஒண்ணுமே எழுதாம மௌத்தாயிட்டானாமா என்று பேசுகிற அளவுக்கு ஆனது. இங்கே இல்ல, உலகம் பூரா. எகிப்தில அஸ்ஹரில இருக்கிற அரபிக் கல்லூரிக்கு இலங்கையில வாடகை வர்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்புவீங்களா நீங்க? இலங்கைக்கும் அஸ்ஹருக்கும் என்ன சம்பந்தம்? எக்கச்சக்கமாக இலங்கையில அஸ்ஹருக்கு சொத்து இருக்கிறது. சுமத்ரா நதிக்கரையினுடைய ஓரம் இந்தோனேசியா, இந்தோனேசியாவினுடைய சுமத்ரா ஓரங்கள் பூரா அஸ்ஹருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. எந்த அளவுக்குன்னா, இந்தோனேசியாவில் மௌத்தாகிற எல்லாம் அஸ்ஹருக்கு எழுதி வச்சுட்டு மௌத்தாகுவாங்க. நான் சொல்றதை வச்சு இங்க எதையாவது எழுதி வாங்க போறாங்கன்னு நீங்க பயப்படுவானா? நான் பொதுவாக சொல்றேன். அரபிக் கல்லூரிகள் நடந்தது எப்படி, வளர்ந்தது எப்படி, அவங்களுக்கு காசு கிடைச்சது எப்படின்னு சொல்றதுக்காக இதை சொல்ல வர்றேன். அப்ப அஸ்ஹருக்கு இலங்கையில சொத்துண்டு, இந்தோனேசியாவில சொத்துண்டு, மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அத்தனையிலும் சொத்துண்டு. 5 லட்சம் மாணவர்ல இன்னொரு 5 லட்சம் பேர் சேர்த்தனாலும் அங்க காசு, அங்கே காசு இருக்கிறது. ஒரு தன்னிறைவை பெற்றிருக்கிறார்கள். மதரசாக்கள் அப்படிங்கிறது இப்படி 4 பேர் வகுப்பு எழுதி வச்சு 4 பேர் கொடுத்து 4 பேர் உருவாக்கி அப்படித்தான் வந்ததை ஒழிய, இது யாரோ தனிப்பட்ட ஒரு மிராசுதார் ஒரு ஜமீன்தார் உட்கார்ந்து எழுதி வச்சு உருவாக்குவதல்ல. அந்த அடிப்படையில் தான் மதரசாக்களில் நடைபெறுகிற சின்னஞ்சிறிய பெண்ணம்பெரிய எந்த வேலைகளானாலும் அதில் நம்முடைய பங்களிப்புகள் இருக்க வேண்டும். ஒண்ணு நேரடியா பங்களிப்பு செய்யுங்க, இல்லைன்னா பங்களிப்பு செய்யற யார்கிட்டையாவது சொல்லியாவது உங்க பங்களிப்பை காட்டுங்க. செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். எப்பவுமே நம்ம சமுதாயத்தில் இன்ஷா அல்லாஹ் சத்தமா வரும். அல்லாஹ் கபூல் செய்வானா? அன்பிற்குரியவர்களே, மக்காவின் மதரசா தாருல் அர்கம், மதீனாவின் மதரசத்து சுஃபா, எகிப்திலே ஹிஜ்ரி 300களிலே தொடங்கப்பட்ட ஜாமிஉல் அஸ்ஹர், இதெல்லாம் தான் இந்த மதரசாவினுடைய கோட்டைகள், இந்த சமுதாயத்தின் கோட்டைகள், இஸ்லாமினுடைய வளர்ச்சிக்கான சாதனங்கள். ஹிஜ்ரி 400கள் 4வது நூற்றாண்டு வந்த போது என்ன ஆயிடுச்சுன்னா, நிசாமியான்னு ஒரு மதரசாவை பக்தாதுல உருவாக்கினார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் எல்லாம் படித்தது அங்கேதான். நிறைய சூஃபியாக்கள் படித்தது அங்கேதான். அகில உலகத்தில் போற்றப்படுகிற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் படித்தது நிசாமியா. அங்க ஒரு நிசாமியா வந்துச்சா, கொஞ்ச நாள்ல இந்த பக்கம் ஒரு நிசாமியா, அந்த பக்கம் ஒரு நிசாமியா. நீங்க நம்ப மாட்டீங்க, பக்தாதுக்குள் 39 மதரசா, 39க்கும் நிசாமியான்னு பேர். எல்லாத்திலிருந்தும் ஆலிம்கள் வந்தார்கள், எல்லாத்திலிருந்தும். பக்தாத் இல்மின் தலைநகரம்,
பகதாத் கல்வியின் கேந்திரம் என்றெல்லாம் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பகதாத் முழுக்க இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள். அந்த அடிப்படையில் மதரசாக்கள் தான் உயிர் நாடிகள் என்று சொல்ல வருகிறேன். இங்க ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த எதிரிகள்லாம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அழிக்கிறது மதரசாவை தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பப்ளிக் முஸ்லிம்கள் வேற, அந்த முஸ்லிம்களை எல்லா நன்மையும் செய்ய தூண்டிட்டு இருக்கிறது இந்த மாதிரி கூட்டம். இந்த கூட்டம் இருக்கிற இடத்தை முதல்ல ஒழிக்கணும். தாத்தாரிகள் படையெடுத்தார்கள் பல்வேறு அரபு நாடுகளின் மீது. தாத்தாரிகள் உள்ள வந்த உடனே பள்ளிவாசல் அடிக்க மாட்டான், ஊர்ல இருக்கிற ராணுவ முகாம் எல்லாம் கை வைக்க மாட்டான், எடுத்த உடனே மதரசா தான். மதரசாவை அழித்தான். நான் இப்போது குறிப்பிட்ட பகதாதின் மதரசாக்கள் அத்தனையும் ஒரு நேரத்தில் அங்கிருக்கிற கிதாபுகள் எல்லாம் எரிக்கப்பட்டது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், யூப்ரட்டிஸ் டைகரிஸ் நதி எல்லாம் கருப்பு நிறத்தில் ஓடியது கிதாபுகளுடைய மைகளால். ஆற்று தண்ணீர் ஆற்று தண்ணீராக ஓடவில்லை, கிதாபுகளின் கரு மைகளின் தண்ணீராக ஓடியது என்று படிக்கிறோமே. தாத்தாருக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அழிக்க வேண்டியது மதரசாவைத்தான். ஏன் இந்த நாட்டில் பிரிட்டிஷ்காரன் என்ன செய்தான்? 47க்கு முந்தைய இந்தியாவினுடைய விடுதலை வரலாற்றில் டெல்லியிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் நிறைய மதரசாக்கள் அழிக்கப்பட்டது. அவன் மதரசாவை போய் கை வைக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? அவனுக்கு தூங்க விடாம பண்றது பூரா மதரசாக்கள் இருக்கிற உலமாக்கள், குறிப்பாக தாருலும் தேவபந்தில் உள்ளவர்கள். நார்த் இந்தியாவில் அன்றைக்கு பேமஸான மதரசா ரஹீமியா போன்றவைகள். மதரசாக்களை அழிக்காமல் முஸ்லிம் சமுதாயத்தை அழிக்க முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் அது தெரியும், அது எல்லாம் தெரியும். தாத்தாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு மதரசானா என்ன, பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிஞ்சிருக்கிறது மதரசானா என்ன. இப்ப இருக்கிற ஒன்றிய அரசினுடைய ஒரு சில மதம் பிடித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது மதரசானா என்ன. அஸ்ஸாம்ல இருக்கிற ஒரு சிஎம் சொல்றான், எங்க நாட்டில் மதரசாங்கிற வார்த்தையவே இல்லாமல் செய்வோம், இல்லாமல் செய்வோம். சமீபத்திய செய்தி என்ன தெரியுமா? அஸ்ஸாம்ல உள்ள 250 மதரசாக்கள்ல 250 மதரசாவையும் அரசு எடுத்துக்கொண்டது. அரசு எடுத்துக்கொண்டு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க என்ன போதிக்கிறீங்க? தப்சீர் போதிக்கிறோம், ஹதீஸ் போதிக்கிறோம், கூடவே அவன் 2 கொடுத்துருக்கான், ராமாயணமும் போதி, மகாபாரதமும் போதி. இல்ல நாங்க அரபியில போதிக்கிறோம், ராமாயணத்தை அரபியில போதி, மகாபாரதத்தை அரபியில போதி. மட்டுமல்ல, நாங்க சொல்றப்போலாம் லீவ் விட்டுரு. ஒன்றிய அரசின் கைகளுக்கு கீழே மதரசாக்கள் போகிற போது அதனுடைய கோரப்பட்கள் எப்படி இருக்கும் என்பதற்கு இது உதாரணம். உச்சகட்டமாக போன மாசம் நடந்தது என்ன தெரியுமா? மதரசாவினுடைய முதல்வர் அறைக்கு பின்னாலே மாநில முதல்வர் படமும் பிரதமர் படமும் இருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி தான் அஜர்த் உட்கார்ந்திருப்பார். ஒன்றிய அரசு நாளைக்கு எடுக்குதுன்னு வைங்களேன் மதரசாக்களை, இதுதான் கதி. ஒன்றிய அரசினுடைய பிஎம்மும் சிஎம்மும் இருக்கணும். எந்த சிஎம் தெரியுமா? இந்த நாட்டில் மதரசாவை இல்லாமல் ஆக்குவேன்னு சொன்னவருடைய படத்தை நாம வச்சிருக்க வேண்டிய அபாய கட்டத்திலே இருக்க. எல்லாத்துக்கும் தெரிகிறது மதரசா ஒழிக்கப்பட வேண்டும். ஏன் அவர்கள் கண்களில் எல்லாம் மதரசா துவம்சமாக தெரிகிறது, வித்தியாசமாக தெரிகிறது? இங்க படிச்சுட்டு போறவங்க தான் மசூதிகளில் தலைமை ஏற்கிறார்கள், இங்க படிச்சுட்டு போறவங்க தான் சமுதாய தலைவர்களாக வருகிறார்கள், இங்க படிச்சுட்டு போனவங்க சொல்றபடிதான் சமுதாயம் கேட்கிறது. எனவே முதல்ல அடிமடியில் கை வைக்க வேண்டும். மதரசாக்களை தான் முதல்ல டார்கெட் பண்றான். இங்க மட்டும் என்ன வாழுகிறது? எல்லா இடத்திலும் தான் சொல்லுகிறேன். ஏதோ ஓரளவு கொஞ்ச நெஞ்சம் இந்த பெரியார் அண்ணா அவங்க எல்லாம் இங்க இருந்துட்டு போனதுனால இன்னும் டைரக்டா மதரசா மேல அட்டாக் வரல. இருந்தாலும் அந்த அட்டாக்கையும் தாண்டி சின்ன சின்னதா குறும்பெல்லாம் செய்வாங்க. அப்பப்போ அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் அந்த குறும்பெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கண்டுபிடிச்சு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க எனக்கு முன்னாலே பேசிய அன்பிற்குரிய பெரியவர் அப்துல் காதர் மன்பை இருந்தவர்கள் அவங்க பேசுறப்போ சொன்னாங்க, நீங்க எல்லாம் என்ன படிக்கணும்னு சொன்னாங்க? அப்துல் அம்மா எல்லாரும் படிக்கணும்னு சொன்னாங்க. அப்துல் அம்மாவை நான் சொன்னேன், மதரசாக்களுக்குன்னு சொல்லி சில குறும்பெல்லாம் செய்வானுவாங்க. அப்துல் அம்மாவுடைய கட்டணம் 550 ரூபா.
எல்லாம் அரசியல் சம்பந்தப்பட்டவங்கலாம் இருக்கிறதுனாலே சொல்றேன். 550 ரூபா கட்டினா அப்சல் உலமா, அதாவது அரபி பண்டிட். உருதுல 2 பட்டம், ஒன்னு அதீபே ஃபாசில், இன்னொன்னு முன்சி ஃபாசில். 2க்குமே கட்டணம் 550 ரூபா. அடுத்து சமஸ்கிருதம், அதனுடைய பண்டிட், அதுக்கு கட்டணம் 550 ரூபா. இது எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இதுக்கு பேரு ஓடி எக்ஸாம், ஓரியன்டல் டைட்டில் எக்ஸாமினேஷன்ஸ் பேரு. இது இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மதரசா பிள்ளைகள், நிஸ்வான் பிள்ளைகள் எல்லாம் அப்சல்லுமா எழுதுறாங்க. வாணியம்பாடி, ஆம்பூர், ஆற்காடு, குடியாத்தம், வேலூர் பூரா அதீபே ஃபாசில் எழுதுறாங்க. மற்றபடி வேறு சமுதாயத்தை சார்ந்த அந்த 2% நிறைய பேர் சமஸ்கிருதம் எழுதுறாங்க. இந்த வருஷம் என்ன நடந்தது தெரியுமா? அரபி பண்டிட்டுடைய கட்டணம் 550 3000 உயர்த்தப்படுகிறது. உருது பண்டிட்டுடைய கட்டணம் சென்னை பல்கலைக்கழகத்தில் 550 3000 உயர்த்தப்படுகிறது. என்ன நடந்துச்சு? அப்ளிகேஷன்ல பாதி தான் வந்துச்சு. கொஞ்சம் வறுமையில் உள்ளவர்கள் எழுதுறது பூரா ஓதர புள்ள என்ன பாக்கெட்ல 10,000 வச்சுட்டு சுத்துவான், எழுதல. நிறைய நிஸ்வான் பிள்ளைங்க போடல. ஒரு அதிர்ச்சி என்ன தெரியுமா? அப்பப்போ குறும்பு செய்வாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த குறும்புல ஒண்ணு, ஒரே யூனிவர்சிட்டியில ஒரே செக்ஷனுக்கு கீழே இருக்கிற அரபி பண்டிட்டுக்கு 3000, உருது பண்டிட்டுக்கு 550 3000, சமஸ்கிருதத்துக்கு பழைய கட்டணம் 550. அதுதான் குறும்புகள். நல்ல வேளை இங்க கொஞ்சம் திராவிட மாடல் சட்டம் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு 10 நாளைக்கு முன்னாலே சிஎம் அவர்கள் சிறுபான்மை இனத்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு கோரிக்கை என்னன்னு கேட்டார். அதில் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள், உலமாக்கள் தலைவர்கள் எல்லாரும் கலந்துட்டோம். உலமாக்களின் சார்பாக அல்லாஹ் எனக்கு கொடுத்தா வாய்ப்பு. நான் போய் 12:05 மணி, இந்த நேரம் 12:05 நான் பேசுகிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அரபி கல்லூரிகளுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அரபி பண்டிட்டுகளின் கட்டணத்தை இப்படி உயர்த்தியவர்கள் ஒரே டைட்டிலுக்கு கீழே இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு உயர்த்தவில்லை, இதற்கு உயர்த்துகிறார்கள்னு சொன்னது 12:05. 12:30 சிஎம் அங்க உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணவர் 12:30 அறிவிக்கிறார், உயர்த்தப்பட்ட கட்டணத்தை நான் ரத்து செய்கிறேன். தேதி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோம், எக்ஸ்ட்ரா தேதி தருகிறேன், 550 திரும்ப கட்டுங்க. சாத்தியப்பட்டது. இந்த உலமாக்கள்லாம் எங்கேயாவது படிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறதும் தெரியும் அந்த விஷமிகளுக்கு. இவ்வளவு நாள் மௌலவி ஆலிம் பட்டம் பெற்றவர்கள் கரஸ்ல எம்ஏ பண்ணுவாங்க. எம்ஏ அரபி, எம்ஏ மாடர்ன் அரபி, அதாவது எழுதி போட்டுடலாம், நம்ம பரீட்சைக்கு மட்டும் போய் எழுதிக்கலாம். அப்படி நிறைய பேர் எம்ஏ பண்ணாங்க. நாங்களாம் என்ன டெய்லி போயா எம்ஏ பண்ணோம்? நாங்களாம் எம்ஏ பண்ணதும் அப்படிதான், கரஸ்ல தான் பண்ணோம், பரீட்சைக்கு மட்டும் போனா போதும். இது என்ன இந்த அஜர்த்துமார்க படிச்சு பட்ட வாங்குறானோ நினைச்சானோ என்னமோ கட் பண்ணி விட்டான். நேரடியாக 2 வருஷம் படித்தால் தான் எம்ஏ, இல்லாவிட்டால் இல்லைன்னு சொல்லிட்டான். முதல்வருடைய கவனத்திலே அதையும் வைத்தோம். ஆளுங்கள் படிப்பதற்கு தோதுவாக இருந்த எம்ஏ படிப்பை கரஸ்ல தராம, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல தராம ரெகுலர் படிப்புக்கு வர சொல்லுகிறார்கள். இதனால் உலமாக்களாகிய நாங்கள் சிரமப்படுகிறோம்னு சொன்ன உடனே 12:30 அந்த அறிவிப்பும் வந்துருச்சு. வர்ற வருஷத்திலிருந்து எம்ஏ டைரக்டா இனிமேல் டிஸ்டன்ஸ்லையும் தரப்படும். நான் சொல்ல வந்தது, தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நெஞ்சம் தப்பிச்சிட்டோம். மற்றபடி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் சில கண்கள், துவேஷமான கண்களுக்கு மதரசா தப்பாக தெரிகிறது. அஸ்ஸாம் முதல்வருக்கு தெரிகிறது, அன்றைக்கு தாத்தாரிகளுக்கு தெரிந்தது, பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரிந்தது. நான் மதரசா ரொம்ப முக்கியம்னு என்னமோ நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் தெரியல. பிரச்சனை தான், தெரிய வேண்டியது நம் சமுதாயத்திற்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ வந்தாங்களா ஒரு 500 ரூபாய் கொடுப்போம், நம்ம வீட்டில் விசேஷமா ஒரு தேக்கு சாப்பாடு அனுப்புவோம். இந்த லெவல்ல மாத்திரம் பார்க்கிற மதரசாக்கள் குறித்த பார்வை மாற வேண்டும். உங்களுக்கு பிரம்மாண்டமான கட்டடங்களும் கல்லூரிகளும் பெருசா தெரியலாம். நான் அதை குறை சொல்லுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் உண்மையை உரத்து சொல்லுகிறேன். படைப்பினங்களை பற்றி, படிப்புகளை பற்றி அங்கே இருக்கிற கல்லூரிகள் பாடம் நடத்துகிறது. நாங்கள் படைத்தவனை பற்றி நடத்துகிறோம்.
வேற எவனும் நடத்த மாட்டான். படைத்தவனை பற்றி எவனும் சொல்லி தர மாட்டான். ரசூலை பற்றி எவனும் சொல்லி தர மாட்டான். நாங்கள் மட்டும்தான் சொல்லி தருவோம். 1400 வருஷமா எங்களுடைய மந்திரமே காலல்லா என்பதும் கால ரசூலுல்லா என்பதும் அந்த ரெண்டு தான். நீ என்ன ஓதினாய் என்று எந்த ஆலிமிடமும் கேளுங்கள், இந்த 2 வார்த்தை தான் வரும். அதனால் தான் அவர்கள் தங்கள் எல்லா பயானிலும் இந்த 2 வார்த்தையை தான் தொடங்குவார்கள். காலல்லா ஒண்ணு, கால ரசூலுல்லா ஒண்ணு. உலகத்தில் இருக்கிற படிப்பாளிகள் அல்லாஹ்வை பத்தி எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அவர்கள் நியூட்டனை பேசுவார்கள், அவர்கள் கலீலியோவை பேசுவார்கள், அவர்கள் சாக்ரட்டிஸை பேசுவார்கள், ஆர்க்கிமிடிஸை பேசுவார்கள், அரிஸ்டாட்டிலை பேசுவார்கள், எல்லாம் பேசுவாங்க. அல்லாஹ் ரசூலை பேசுகிற கல்விக்கூடங்கள் இதுதான். எங்களுக்கு இன்னொரு தைரியம் என்ன தெரியுமா? ரொம்ப ஊர்ஜிதமான உறுதியான விஷயத்தை மட்டும்தான் நாங்க ஓதுவோம். எங்கள்கிட்ட உள்ளது எல்லாமே ஊர்ஜிதமான விஷயம். போன வருஷம் அப்படி சொல்லிட்டோம், மார்க்க சட்டம், இந்த வருஷம் கொஞ்சம் மாத்திங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டோம். சொல்லவும் முடியாது. சொன்ன சமுதாயமே அடிச்சு போடும். ஊர்ஜிதமானவைகள் மட்டும்தான். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த கல்வி கூடத்துக்கு வேண்டாலும் போங்க, இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு மாத்துவான். ஒரு நேரத்தில் உலகம் தட்டை, அப்புறம் உலகம் உருண்டை, அப்புறம் முட்டை வடிவம், அதுக்கு முன்னாடி செவ்வக வடிவம், என்னென்னமோ சொல்றான். உலகம் மௌத்தா போறக்குள்ள இனி எப்படி எல்லாமே மாறுமோ. மாறி வரும் கல்விகள் இங்கே போதிக்கப்படாது. அல்லாஹ் சொல்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஆலகும் பிஹி மின் இல்மின் இல்லத்தி வஅத், வெறும் எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். இல்மி இல்லை. ஆலகும் பிஹி மின் இல்மி. இங்கே அல்லாஹ் ரசூலை பற்றிய ஞானம் எல்லாம் இங்கே போதிக்கப்படுகிறது. எதை ஓதினாலும், ஒரு ஆளும் எதை சொன்னாலும், அவர் சொன்னது எங்க இருக்கிறதுன்னு ஒரு நூலை பிடிச்சிட்டு போனீங்கன்னா போய் அங்க ரசூலுல்லாஹ் இருப்பார்கள். நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அது எங்க உஸ்தாது சொன்னாருன்னு நான் சொல்லுவேன். பிடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அங்க இமாம் ஷாஃபியோ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா அங்க ஒரு அபூ ஹுரைரா, அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா அங்க எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சொல்றாங்கன்னாலே பின்னாடி ஜிப்ரீலும் அல்லாஹ்வும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இன்னஹு இல்லா வஹ்யுன் யூஹா. எனவே பேசுவதெல்லாம் அல்லாஹுவை பற்றிய ஞானத்தை போதிக்கிற கலைக்கூடங்கள் தான் மதரசாக்கள். எனக்கு முன்னாடி உள்ள மௌலவி சஹாதி ஒரு மௌலவி சொன்னாரு, காசு பணங்களை எல்லாம் விடுவோம், அது ஒன்றும் பெருசு இல்லைன்னாரு. உண்மை அதுதான். காசு பணம் எல்லாம் இல்லைன்னாலும் கூட அல்லாஹ் வைத்திருக்கிற மரியாதை வேற. பெரும்பாலும் பட்டமளிப்பு விழாக்களிலே சொல்லுவது உண்டு, ஆலிம்சாவை மட்டும்தான் அவர் ஆலிம்சாங்கிறதுக்காக வந்து பார்த்துட்டு போறாங்க. மகரிப் நேரம் வருவார், என்னங்க ஆச்சியார், சும்மா உங்களை பார்த்துட்டு முசாவா பண்ணிட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு முசாவா பண்ணிட்டு போயிடுவார். யாரும் முசாவா பண்றதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போறதில்லை. சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு ஒரு வக்கீல்கிட்ட யாரும் போறதில்லை. பேஷண்டா இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட போவாங்க, வீடு கட்ட வேண்டியவங்க இன்ஜினியர்கிட்ட போவாங்க, கேஸ் பிரச்சனை உள்ளவர் லாயர்கிட்ட போவாங்க. நான் வேணும்னா இப்படி சொல்றேனே, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் டாக்டர் சிட்டியில கன்சல்டன்ட் டைம்ல உட்கார்ந்து இருப்பாரு. உள்ள போங்க, என் நம்பர், சும்மா உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன், நீ லூஸ் ஆம்பர். ஏங்க அவர் அதைத்தாங்க கேட்பாரு, நீ லூஸ் ஆம்ப, சும்மா பார்த்துட்டு போறேங்கிற நகரு அடுத்த பேஷண்ட்டை விட உள்ள ஒரு இன்ஜினியரோ லாயரோ நம்பி சும்மா பார்த்துட்டு போறதுக்கெல்லாம் போக முடியாது. இந்த உலகம் ஆலிம்களை மட்டும்தான். எங்க வந்தீங்க? உங்களை சந்திச்சுட்டு போலான்ட்டு வந்தோம், முசாவா பண்ணிட்டு போலான்ட்டு வந்தோம், உங்க துவா வாங்கிட்டு போலான்ட்டு வந்தோம். அல்லாஹ் கண்ணியத்தை எங்கு வைத்திருக்கிறான் என்பதை நான் பட்டம் பெறுகிற மௌலவிகளுக்கு மட்டுமல்ல, வருங்காலத்தில் ஓதக்கூடியவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். கல்வியால் அடைந்த சிறப்பு என்பது எக்கச்சக்கம் எக்கச்சக்கம். அதனால் தான் இந்த கல்வியை எங்க இருந்தாலும் போய் தேட வேண்டும், எங்கிருந்தாலும் போய் தேட வேண்டும். தமிழ்நாட்டு மாணவர்கள் அஸ்ஹரிலே படிக்கிறார்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் மதீனாவிலே படிக்கிறார்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகத்தினுடைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில எல்லாம் படிக்கிறார்கள், தமிழ்நாட்டிலும் ஓதுகிறார்கள். எங்கிருந்தாலும் போய் ஓத வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன். உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன் அர்த்தம் எங்க இருந்தாலும் ஓதுங்க. உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன் நாம எப்படி அர்த்தம் வைக்கிறோம்? சீனா சென்றாயினும் சீர்கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பயான்லாம் பண்றோம், நிறைய பண்றாங்க. ஆனா அந்த அர்த்தம் அவ்வளவு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய உஸ்தாத் மருகும் PhD எதிர்த்தவர்கள் சமீபத்தில் காலம் சென்றார்கள். அல்லாஹ் அவர்களின் கபரை ஒளிவாக்குவனாக. கடைசியாக அதிர்த்தவர்களுடைய வஃபாத்தின் ஒரு மாதத்திற்கு முன்னால் நான் எழுதிய ஒரு இஸ்லாமிய புத்தகம் வேர்களும் விழுதுகளும் என்கிற இஸ்லாமிய வரலாறு, அதுக்கு மதிப்புரை வாங்குறதுக்காக அதிர்த்துட்டு போயிருந்தேன். எழுதி ஒரு பக்கம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. அந்த நூல் கூட இப்போது மௌலவிகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் PhD கையெழுத்து இருக்கும். அதை வாங்குறதுக்காக போய் உட்காந்துருக்கோம். எப்போது பேசினாலும் அதிர்த்தவர்கள் போன வேலையோடு நிற்காது, வேற ஏதாவது இல்மு சார்ந்து பேசுவார்கள். அதிர்த்தவர்களுடைய பாணி. அப்போது அதிர்த்தவர்கள் சொன்னார்கள், சதீர்ந்து உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன் எல்லாம் பேசுறியா, அதுக்கு அர்த்தம் சொல்லு. நம்ம வழக்கம் போல சீனா தேசம் சென்றாயினும் சீர்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா, எப்பா உனக்கு இது சரியா தெரியுதா இந்த அர்த்தம் அப்படின்னாங்க. தெரியாத மாதிரி முடிச்சோம். பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் அமைதியா இருக்கணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஆலம் மாதிரி அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. இப்ப சொன்னாங்க, மதீனாவுல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறப்ப சீனாவுக்கு போய் சொல்றது லாஜிக்கா ஒத்து வருதா? சீனாவுக்கு எதுக்கு போகணும்? நுபுவத்து மதீனால இருக்கு, நபித்துவம் மதீனாவில் இருக்கு, நபி மதீனாவில் இருக்கிறார்கள், கல்வி அங்கதான் இருக்கு. அனமதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா, நான் இல்மின் பட்டணம், அலி அதன் தலைவாயில். இல்மின் பட்டணம் மதீனா, அதன் வாயில் இருக்கிற இடம் மதீனா. பின்ன எதுக்கு சீனா போகணும்? சரியா? இதுக்கு பின்ன வேற என்ன சொல்றது? நாங்க அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். சீனா தேசம் சென்றாயினும் சீர்கல்வி கற்றுக்கொள்ளணும். அரபு சட்டம் ஒன்றை சொன்னார்கள், இங்க இருக்கிற உலமாக்களுக்கு தெரியும். உத்லுபுல் இல்ம வலவ், இந்த லவ்வுக்கு பின்னால் பெரும்பாலும் ஒரு ஃபெயல் ஒளிந்திருக்கும். எனவே அர்த்தத்தை இப்படி வை, உத்லுபுல் இல்ம வலவ் குன்தும் பிஸ்ஸீன், நீங்கள் சீனாவில் இருந்தாலும் இங்கு வந்து மார்க்கம் படித்துக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். சீனா சென்றாயினும் அல்ல, நீ சீனாவிலே இருந்தாலும். அன்னைக்கு இருக்கிற தொலைதூர நகரம் சீனா. அதுக்கப்புறம் அந்த அல்கியாவுடைய ஒரு பைத்தை அப்படி படிக்கிறாங்க, லவ்வுக்கு பின்னால் பெரும்பாலும் காணையக்கூனும் மறைந்திருக்கும் என்கிற பைத்தை படித்து நீ எடுத்து பாரு என்று அங்கே எடுத்து காட்டி, உங்களுக்கு இப்ப புரியுதா? உத்லுபுல் இல்ம வலவ் குன்தும் பிஸ்ஸீன், நீ சீனாவில் இருந்தாலும், நீ ஆப்பிரிக்காவில் இருந்தாலும், நீ அண்டார்டிகாவில் இருந்தாலும், நீ ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும், நீ உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்க்கம் எங்கு இருக்கிறதோ அங்க நீ போன்னு அர்த்தம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மேடையிலையும் சீனா சென்றாயினும் நான் சொல்றதில்லை. நீ சீனாவிலே இருந்தாலும், நீ எங்க இருந்தாலும் மார்க்கம் எங்கு இருக்குமோ, ஷரியத்து எங்கு இருக்குமோ அங்கு போய் படித்துக்கொள். ஷரியத்து மதீனாவிலே இருந்தது. சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். சீனா அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் வந்தார்கள், மதீனாவுக்கு வந்தார்கள். எனவே மாணவர்கள் இன்றைக்கும் அஸ்ஹருக்கு போகிறார்கள், மதீனாவுக்கு போகிறார்கள், தேவபந்திற்கு போகிறார்கள், பாக்கியாத்திற்கு போகிறார்கள், லால்பேட்டைக்கு போகிறார்கள், ஏன் இந்த மதுரை JMS வரைக்கும் வருகிறார்கள். இதைவிட சின்ன சின்ன மதரசாக்களுக்கும் போகிறார்கள். அந்தந்த பகுதிகளிலே எங்கெல்லாம் கல்வி கிடைக்குமோ அங்கெல்லாம் பயணப்படுகிறார்கள். கல்வியை தேடிய பயணம் என்பதுதான் இவ்வளவு நாளாக இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. மதரசா என்ன செய்யுது? உலமாக்கள் என்ன செய்யறாங்க? மார்க்கத்தை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய அறப்பணியை செய்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மதரசாக்கள் இல்லை, உலமாக்களும் இல்லை. ஒரு மாசம் போதும், எல்லா ஹராமும் ஹலால் ஆகும், ஹராம் எல்லாம் ஹலால் ஆகும், ஹலால் எல்லாம் ஹராம் ஆகும். இப்பவே நம்ம கொஞ்சம் இப்படி திருமணம்னா நிறைய ஹலால் ஆகிறான். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படி இப்படி, அது கூடுமா இது கூடுமா, இந்த இன்சூரன்ஸ்
நான் இவ்வளவு கொடுக்குறேன் அவ்வளவு வாங்குறேன், நான் $1 இவ்வளவுக்கு வாங்கினேன், 2 நாள் கழிச்சு அது விலையேறிடுச்சுன்னா நான் இவ்வளவுக்கு விற்கிறேன்னு என்னென்னமோ சொல்றான். எல்லாம் கூடுற மாதிரியே தெரியுது, பார்த்தா கூடாது. சில பேர்லாம் அப்படித்தாங்க. நம்மள்கிட்ட பேசுற பேச்சுல அவனே முஃப்தி மாதிரி பேசுவான். இப்படி அப்படியே சொல்லி கூடுந்தானே கூடுந்தான்றோம். நம்மளும் பார்த்தா ஹராம். அது உலமாக்கள் இல்லை என்றால் எக்கச்சக்கமான ஹலால் ஹராம் ஆயிரும். நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு செய்தி, சென்னையில் ஒரு வழக்கறிஞர், பிரபலமான வழக்கறிஞர், முஸ்லிம் வழக்கறிஞர், சீனியர் லாயர். சொல்லும் போதே உங்க பல பேருக்கு அவர் மைண்ட் ஞாபகத்துக்கு வந்திருக்கா. அந்த தொடர்பு உள்ளவங்களுக்கு சமீபத்தில் மௌத்தாயிட்டார். இப்போ இந்த வருஷத்துல அவர் அடிக்கடி மார்க்க விஷயம் பேசுவார். அவர் எங்கிட்ட கேட்ட ஒண்ணு, என்கிட்ட மட்டுமில்ல 2-3 உலமாக்கள் என்ன கேட்கிறார் தெரியுமா? ஹஜ்ரத், குர்ஆன்ல நீங்கள் உறவு வைத்துக் கொள்வதானால் ஒண்ணு மனைவிகளா இருக்கணும், இல்லைன்னா வமா மலக்கத்து ஐமானுகும், வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டு அடிமை பெண்களா இருக்கணும். 2 தான் குர்ஆன்ல வருது, வேற எதுவும் இல்லைன்னு வருது. சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, மாமலக்கத்து ஐமானுகும்னா என்ன அதுன்னு கேட்டார். வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமை பெண்கள். அப்ப உலமாக்கள் விளக்கம் சொன்னாங்க. அந்த காலத்துல அடிமை பெண்கள் இருக்கும், போர்ல இருப்பாங்க, போர்ல இருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டா அவங்க அடிமை பெண்கள் பேரு. அவங்கள நாம நம்முடைய வேலைகளுக்கும் பயன்பாட்டிற்கும் ஏன் படுக்கை தேவை வரைக்கும் அவர்களை உபயோகப்படுத்தி விட முடியும். எனவே இந்த உலகத்தில் உடலுறவு கொள்வது என்பது இருந்தால் ஒன்று அலா அஜ்வாஜிகமாக இருக்க வேண்டும், அவுமாமலக்கத்து ஐமானுகமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்காங்களான்னு கேட்டார். பாவம், அவரு என்ன தேவையோ தெரியல. இன்னைக்கு இருக்காங்களான்னு கேட்டார். மாமலக்கத்து ஐமானுகம். அவர் சொன்ன இன்னைக்கு இல்லை. அவரு வக்கீல் தானே, அந்த லாயருக்கு அந்த ஆர்கியூமெண்ட் புத்தி இருக்கும், அந்த எதிர்த்து வாதாடுற டேலண்ட். உடனே கேட்கிறாரு, ஏன் இன்னைக்கு இல்லாத ஒண்ணு குர்ஆன்ல இருக்கலாமா அப்படின்னாரு. இருந்தாலும் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியலையே. இல்லாத ஒண்ணு குர்ஆன் முதல்ல இருந்துச்சுங்க, முதல்ல இருந்துச்சு. போற போக்குல இனி அடுத்த காலங்கள்ல வரலாம். எப்போவாவது மீண்டும் ஒரு அடிமை பெண்கள் அதெல்லாம் வேணாம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அடிமை பெண்கள்ன்றது இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. குர்ஆன்ல உள்ள மாறி மாறி ஒரு இடத்துல இல்ல. மாமலக்கத்து ஐமானுகம்ங்கிறது குர்ஆனுடைய வழிநெடுகிலும் வருது, வழிநெடுகிலும் வருது. அத்தனை இடத்துலயும் வர்ற ஒண்ணு அமல்ல எல்லாம் கிடையாது, ஆனா குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்றது நமக்கு ஒரு கேவலமா தெரியுதா இல்லையான்னு இந்த என்னமோ சொல்ல வர்றாருன்னு மட்டும் நமக்கு விளங்குது. சரி சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? இல்ல, என்னுடைய அபிப்பிராயம் ஒண்ணு உங்கள்ட்ட சொல்றேன், நீங்கெல்லாம் கலந்து பேசி முடிவு பண்ணுங்க. இது என்ன, இது நம்ம கூட்டு விவகாரமா கலந்து பேசி முடிவு பண்றது? சரியத்துடைய விஷயம், அது குர்ஆன் ஆயிடுச்சு, இருந்தால் கலந்து பேசி முடிவு பண்ணுங்கிறானு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க. இல்ல, நம்ம வீட்டுல வேலைக்கார பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்கள மாமலக்கத்து ஐமானுகம்ல சேர்த்துட்டா என்ன? அதாவது வழக்கரம் சொந்தமா நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம், வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள் நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம். அதோட ஸ்கூல் படிப்பு, அதோட பிள்ளைகளோட அது இதுக்கு நல்லது கெட்டது எல்லாம் நம்ம தான் பார்க்கிறோம். அதனால வேலைக்கார பெண்கள்னு வச்சுக்கிட்டா அப்ப என்ன அர்த்தமாகும் தெரியுமா? நீங்கள் மனைவியர்களை புழங்கிக் கொள்ளலாம், அல்லது உங்கள் வீட்டில் வேலை செய்யும் பெண்களை. சரிங்க, வீட்டுல வேலை செய்யற பொம்பளைக்கும் புருஷன் ஒருத்தன் இருப்பான்லங்க. இல்ல, கணவன் இல்லாத விதவை பெண்கள், கணவன் மௌத்தான பெண்கள், இவங்களை எல்லாம் வேலைக்கு சேர்த்து அவங்களை எல்லாம் மாமலக்கத்து ஐமானுகம். நீங்க இப்போதைக்கு போயிட்டு வாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆளை அனுப்பிச்சு விட்டா தொடர்ந்து 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பெரும்பாலும் பேசுறதுக்கு டைம் கிடைக்கும், கோர்ட் இல்லாத நாள். தொடர்ந்து 3 வாரமா போன் பண்றார், போன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதிலிருந்து அந்த வழக்கரம் சொந்தமாக்கினது இது என்ன கரண்டா எடுத்து வச்சிடறது. ஆரம்பிக்கிற போல வழக்கரம் பார். நான் சொல்றது எதுக்கு தெரியுமா? ஜஸ்ட் இப்படி திருமணிங்கன்னா நிறைய ஹராம ஹலாலாய் கூட்டுவானு.
ஆகாததெல்லாம் ஆகுமாகிவிடும், ஆகுமானதெல்லாம் ஆகாமலாகிவிடும். என்ன செய்கிறது மதரசாக்கள், என்ன செய்கிறார்கள் உலமாக்கள்னா, இருக்கிற மார்க்கத்தை வளர்ப்பதிலே கூட நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கலாம், ஆனால் இருப்பதை இருக்கிறவாறு பாதுகாக்க வேண்டும் அல்லவா, அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் மதரசாக்கள் என்பது. இந்த மாமலக்கத்துக்கு மைமானுக்கும் மாதிரி ஒரு 40 மசாலா வச்சுட்டு நிறைய பேர் வெளியே சுத்துறான். ஏதாவது சந்து கிடைச்சா உள்ள சொல்லி விட்டோம்னா, இவங்கெல்லாம் ஒரு உலமாக்கள் தானே, ஜமாத்துலமா அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்து டிக்ளேர் பண்ணி, எனவே இனிமேல் வேலைக்கார பெண்களின் சட்டம்னு அறிவிச்சிராங்களான்னு நினைக்கிறான். 1 கோடி உலமாக்கள் ஒரு இடத்துல சேர்ந்தாலும் குர்ஆனுடைய புள்ளியை மாற்ற முடியாது, குர்ஆனுடைய ஒரு சின்ன எழுத்தை கூட இது பண்ண முடியாது. இறைவன் தஹரீமுல் ஹலாலை தஹலீலுல் ஹராமை உலமாக்கள் கையில கொடுக்கல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, எந்த மார்க்கமெல்லாம் அந்தந்த மதங்களின் பாதிரிகளின் கையில் இருந்ததோ அதுவெல்லாம் நாசமா போச்சு. தௌராத்தை மாத்திட்டான், இஞ்சில மாத்திட்டான், ஜபூரை மாத்திட்டான். 16,000 தடவை பைபிளை திருத்திருக்கான். 1-2 எல்லாம் இல்ல, 16,000 தடவை. எங்க ஒரு புக்கை 16,000 தடவை திருத்தினா அது அசல் புக்கு மாதிரி இருக்குமா? அசல் புக்கு மாதிரி இருக்குமா? 16,000 தடவை திருத்திருக்கான். ருஹ்பானிகளிடமும் அஹ்பாரிகளிடமும் அந்தந்த மத அறிஞர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மதங்கள் எல்லாம் வீணாக போய்விட்டது. அந்த வேதம் எல்லாம் திருத்தப்பட்டது, நீக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது, புதுப்பிக்கப்பட்டது, மறுபரிசீலனை செய்யப்பட்டது, தேவையில்லைன்னா தூக்கப்பட்டது. இன்னைக்கு குர்ஆனும் ஹதீஸும் ஷரியத்தும் மாறவே இல்லை. காரணம், இந்த சட்டத்தை இறைவன் நீங்க பார்த்து மாத்திக்கிங்கன்னு சொல்லி உலமாக்கள்கிட்ட ஒப்படைக்கல, நீங்க மாத்திக்கிங்க இங்க இருக்கிற சமுதாய தலைவர்கள்ட்ட கொடுக்கல. யாரும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. அத்தனையும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. فَأَحِلُّوا مَا أَحَلَّ اللَّهُ فَحَرِّمُوا مَا حَرَّمَ اللَّهُ وَمَا سَكَتَ وَسَكَتَ عَنْ أَشْيَاءَ مِنْ غَيْرِ نِسْيَانٍ. அவன் ஹராமாக்கியதை ஹராம் என்று வையுங்கள், ஹலாலாக்கியதை ஹலால் என்று வையுங்கள். மறதி எல்லாம் இல்லை, அவன் வேண்டும் என்றே சில விஷயத்தை அமைதியா விட்டுருக்கான், நீங்களும் அமைதியா விட்டுருங்க. இது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. நம்ம ஏமாந்தோம்னா நிறைய மசாலாவை இப்பவே நிறைய மசாலா கேட்கிறாங்க. சில பேர்லாம் நம்ம சும்மா இருந்தோம்னா மசாயில் கேட்க வருவாங்க. அஜத்து வேலையில்லாம உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு, வா ஏதாவது ஒன்று கேட்போம். சும்மாவாவது அவனுக்கு தேவையும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மாவாவது சும்மா உட்காந்துருக்காரு அஜர்த்து, என்னமாவது ஒன்று கேட்போம். அஜர்த்து இது கூடுமா அப்படின்னு சில பேர் வாயை கிளறதுக்குன்னே வருவான். அந்த மாதிரி ஒருவனுக்கு அவன் வாயை கிளற மாதிரி பதில் சொல்லிடணும். விதண்டாவாதமா கேட்டா விதண்டாவாதமா பதில், தெரியாம கேட்டா தெரியாம பதில். அது முன்னோர்களுடைய உலமாக்களுடைய பாணி. அது கேட்க வர்றவங்களை பொறுத்து தானே. அல்லாமா ஷாபி ரஹ்மத்துல்லாஹின்னு ஒருத்தர் இருந்தாங்க, பெரிய ஆளு, ஃபத்வா கொடுப்பாங்க, முஃப்தி அவங்க, காசி அவங்க, அவங்களுக்கு ஒரு சீட் இருக்கு. சில பேர் இருக்கான் காசிகிட்ட சும்மாவாவது வருவாங்க, காசிகிட்ட வந்து கேள்வி கேட்பான். காசின்னு ஒன்று ஞாபகம் வருது, இவங்க மதுரை மாவட்ட காசியா நம்ம சபூர் மொய்தீன் வச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சில பேர் உங்கள்கிட்ட சும்மா இருந்தா வந்து கேட்பான் ஏதாவது. ஆனால் காசியை சந்திக்கிறதெல்லாம் பெரும்பாலும் தலாக்கு நிக்கா காலம் பூரா. இனி வந்து காசிக்கு வேலை என்ன தெரியுமா, சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கணும். சமயங்கள்ல பிரிக்கலைன்னா நம்மளே விட மாட்டான், பிரிச்சு மேய்ஞ்சிருவான். ஆமா, சண்டைக்குன்னே வருவான். சில பேர் சும்மா இருந்தோம்னா சும்மா தானே இருக்காரு, 2 கேள்வி கேட்போன்ட்டு வருவான். இமாம் ஷாபிட்ட வந்து ஒரு ஆள் கேட்டார், தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இப்பதான் தெரியுது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த புள்ள கொஞ்சம் நொண்டுதுன்னாரு. காலு நல்லா இருக்குன்னு நினைச்சு கட்டி வச்சுட்டாங்க போல தெரியும், புள்ள கொஞ்சம் நொண்டுதுன்னாரு. அவன் வந்தவே விவகாரம் முடிச்சாரு. ஷாபி இமாம் சொன்னாங்க, நீங்க தான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும், நொண்டி புள்ள கூட நான் எப்படி வாழ்றது அப்படின்னாரு. ஷாபி சொன்னாங்க, ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா தலாக்கு விட்டுரு, இந்த பொண்ணு ஒத்து வராது. குடும்பம் நடத்துறதுக்காக கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா மரியாதையா போய் வாழணும். அந்த ஆள் வேற ஒண்ணுமே பேசல, எந்திரிச்சு போயிட்டாரு. இந்த ஆள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ ஓட்டப்பந்தயம் நடத்துறதுக்காக கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா தலாக்கெல்லாம் விடாத.
இது பண்ணு, குடும்பம் நடத்து. ஷாஃபி இமாம்கிட்ட அவங்க கேள்விகளும் பதில்களும் ரொம்ப அலாதியானது. மஜாலிசு ஷாபின்னு சொல்லி ஷாபியுடைய மஜ்லிஸுகள்லாம் கிதாபில் இருக்கு. ஒரு ஆள் வந்து கேட்டார், ஹஜ்ரத் நான் ஆத்துல குளிக்கிறேன், கிபிலாவை முன்னோக்கணுமா பின்னோக்கணுமான்னாரு. அவன் பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கே கேட்க மாட்டான். இவர் எங்க குளிக்கிறாரு? ஆத்துல குளிக்கிறானா, கிபிலாவை முன்னோக்கணுமா கிழக்கையா மேற்கையாங்கிற. ஷாபி அவனை ஒரு தடவை கிழக்கை மிளக்கி பார்த்துட்டு ஷாபி சொன்னாங்க, கிபிலாவை முன்னோக்கம் வேணாம் பின்னோக்கம் வேணாம், உன் துணியை எங்க கழட்டி வச்சிருக்கியோ அங்க முன்னோக்கியோ. எவனாவது துணியை தூக்கிட்டு போயிட்டானா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட துணியை தூக்கிட்டு போயிட்டானுவோம். அவரு பின்னாடியே ஓடுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால கிபிலாவை எல்லாம் முன்னோக்காத, எங்க துணியை கழட்டி வச்சிருக்கியோ அங்க முன்னோக்கு. அதாவது நிறைய கேள்விகள் கேட்பார்கள், நிறைய மசாயில்கள். முதல்ல எல்லாம் பழைய உலமாக்கள் எல்லாம் பாதுகாத்துட்டான்னு நினைக்கிறேன். சிக்கலான பெரிய கேள்வி எல்லாம் அந்த மாதிரி தெரியல. வெள்ளிக்கிழமை நோம்பு வைக்கலாமா, இந்த நேரம் தொழுகலாமா, ராஜ்ய தொழுகை எத்தனை மணி வரையும், நபில் நோம்பு இப்படி வைக்க, இப்படிதான் கேள்வி இருந்துச்சு. அவங்களும் படிச்சதை டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த கருவிகளும் இளவுகளும் கண்டுபிடிப்புகளும் வந்ததுக்கு அப்புறம் என்னென்னமோ கேட்கிறான், என்னென்னமோ கேட்கிறான். தத்துவா நிலையங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை. போன வாரம் ஒரு கேள்வி என்னன்னா, குழந்தை பெறுவதற்கு குழந்தை பிறக்கல, கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பல்லாண்டுகள், வேறு ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள். இன்னைக்கு மருத்துவத்துல கருத்தரிப்பு மையங்கள்ல பல்வேறு வசதிகள் வந்திருக்கிறது. அதுல ஒண்ணு என்னன்னா, கர்ப்பம் ஆகாத சாதாரண தாய்க்கும் மருந்து கொடுத்து பால் சுரக்கிற ஏற்பாட்டை மருத்துவம் செய்கிறது. அப்படி பால் சுரக்கிற மருத்துவத்தின் மூலமாக மட்டும் பால் ஏற்பாடு செய்கிற ஒரு பெண்ணின் பாலை குடிக்கிற போது இந்த அந்நிய குழந்தைக்கு தாய்க்குடி அந்த பால் குடி சட்டம் எல்லாம் வருமா? அந்த பாலை குடித்தால், ஏனென்றால் அது கணவன் மூலமாக ஏற்பட்டதல்ல, கர்ப்பத்தின் மூலமாக ஏற்பட்டதல்ல, மருத்துவத்தின் மூலமாக ஏற்பட்டது. இன்னைக்கு இந்த மசாய், இன்னைக்கு டெஸ்ட் பேபி, அது இது, வாடகை தாயை வைத்து குழந்தை உண்டாக்குதல், எக்கச்சக்கமான பிரச்சனைகளை இன்றைக்கு கேட்கிறார்கள். காலம் செல்ல செல்லவும் கருவிகள் வளரவும் வளரவும் புதிய புதிய மசாயில் நிறைய வருகிறது. மார்க்கத்தை கற்றவர்களும் சட்ட விளக்க நூல்களை படித்தவர்களும் ஹிதாயா போன்று, துருல் முக்தார் போன்று, மஹல்லி போன்று, ஜமுல் ஜவாமி போன்று முக்கியமான மார்க்க சட்டங்களின் கிதாபுகளை தெரிந்து வைத்திருக்கிற உலமாக்கள் மட்டும் நகர்ந்து விட்டாலோ அல்லது கொஞ்சம் அயர்ந்து விட்டாலோ மார்க்கத்தின் ஏராளமான சட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகிவிடும். அதனால மார்க்க சட்டங்களை மிகுந்த பேணிக்கையோடு பாதுகாத்து வருவது மதரசாக்கள் தான். நான் துவக்கத்தில் சொன்னதை மீண்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தின் எல்லா எதிரிகளுக்கும் தெரியும், அழிக்கப்பட வேண்டியது மதரசாக்கள் தான். அப்படி என்றால் என்ன பொருள்? சொந்த சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டியது மதரசாக்கள் தான். அந்த பாதுகாப்பை மதரசாக்களுக்கும், மதரசாவின் அறிஞர்களுக்கும், மதரசாவிலே பாடம் நடத்துவோருக்கும், படிப்போருக்கும் இந்த சமுதாயம் அதை கைவிட்டு விட்டால் மார்க்கத்தினுடைய வருங்காலத்தின் வளர்ச்சி என்பது இருளாகி போய்விடும். எனவே ஒரு மாண்பார்ந்த வகையில் 1400 வருஷமாக ஒரு அமைதியான ஓடம் போல தன் பயணத்தில் போய்கொண்டு தன் வேலையை செய்து கொண்டிருக்கிற மதரசாக்களை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள், மட்டம் தட்டி விடாதீர்கள். காலம் வளரலாம், கல்லூரிகள் வளரலாம், என்னென்னமோ படிப்பெல்லாம் வரலாம், எல்லாம் படைப்புகள் சார்ந்த படிப்புகள். நாங்கள் படைத்தவனை பற்றி தொடர்ந்து பேசுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் உலகம் முழுக்க இருக்கிற மதரசாக்களை அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அந்த மதரசாக்கள் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிற அந்த கல்வி பணி என்கிற அறப்பணியை தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு பட்டம் பெறுகிற மௌலவிகளும் ஏற்கனவே பட்டம் வாங்கியிருக்கிற உலமாக்களும்
கொஞ்சம் கூட அயர்ந்து விடாமல் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து மூச்சு உள்ள வரையிலும் மூர்க்கமாய் மார்க்கப்படி செய்துவிட அல்லாஹ் அவர்களுக்கு மன ஊக்கத்தையும் வலிமையும் வழங்கி அருள்வானாக என்று வல்லோன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.